Hi students, இந்த வீடியோவில் நம்ம distributed computing இதில் என்னெல்லாம் important topics இருக்குது அப்படிங்கிறத previous year அண்ணா யூனிவர்சிட்டி 3 set of question paper இருக்குது அதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் 11ல் ஏல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா explain the design issues and challenges in the design of distributed operating system அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1 இன்ட்ரொடக்ஷனில் டிசைன் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வந்து இது வந்து கவர் ஆகுது. ஓகேவா, டிசைன் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது கீழே இது வந்து கவர் ஆகுது. ஸோ அடுத்தது ஆர் சாய்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பிளாக்கிங் நான் பிளாக்கிங் சிங்க்ரோனஸ் அண்ட் அசிங்க்ரோனஸ் ப்ரிமிட்டிவ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷன்ஸ் ஆல்சோ சம்மரைஸ் மேஜர் லைப்ரரிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் பில்டிங் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு primitives for distributed communication அப்படின்னு சொல்லி யூனிட் இன்ட்ரொடக்ஷனில் செகண்ட் லைனில் டாபிக் இருக்குது primitives for distributed communication. ஸோ அது வந்து கவர் ஆகுது. ஓகேவா, இப்போ எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி படித்தோம் அப்படின்னாலும் அவங்க வந்து மெர்ஜ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க, அங்கேருந்து ஒன்று இங்கேருந்து ஒன்று அப்படின்னு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா. ஸோ படித்து முடிச்ச அப்புறம் ஃபஸ்ட் யூனிட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் செட்டில் மெசேஜ் பாசிங் சிஸ்டம் அண்ட் டிஸ்கஸ் ஆன் த மெசேஜ் ஓரியன்ட் மிடில்வேர் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல்சோ எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷனாலிட்டி இன் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இதில் வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டில் மெசேஜ் பாசிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது சரியா. மெசேஜ் பாசிங் சிஸ்டம் வர்சஸ் ஷேர்டு மெமரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் இருந்தால் வந்து அடுத்த கொஸ்டின் செட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் அனலைஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹெட்ரோஜெனிட்டி, ஓப்பனஸ், செக்யூரிட்டி, ஸ்கேலபிலிட்டி, இம்பேக்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ், ஹவு இஸ் த ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் தம் மேக் தம் எஃபெக்டிவ் அப்படிங்கிற காமன் கொஸ்டின் ஒன்று வந்து கேட்டிருக்காங்க சரியா. ஸோ நார்மலாக அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த செட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரைட் அ டீட்டெயில்டு நோட் ஆன் த வேரியஸ் ப்ரிமிட்டிவ்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்யூனிகேஷன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரிமிட்டிவ்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது, நம்ம ஆல்ரெடி அது ரிப்பீட்டட் கொஸ்டின். ப்ரிமிட்டிவ்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷன் வந்து ரிப்பீட்டட் ஒன். then அடுத்தது வந்து பார்த்தோம்னா prove that in a distributed computation for an event the surface of the passed cone form a consistent cut. Does it mean that all events on the surface of the passed cone are always concurrent? Give an example to make your case அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் செட்டில் வந்து கேட்டிருக்காங்க. கிளியர்? ஓகே, அப்போ யூனிட் 1ல் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நமக்கு 3 கொஸ்டின்லையும் இது தான் கேட்டிருக்காங்க. மெசேஜ் பாஸ் சிஸ்டம் வர்சஸ் ஷேர்டு மெமரி சிஸ்டத்தில் ஒரு டாபிக் இருக்குது. டிசைன் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ், ப்ரிமிட்டிவ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்யூனிகேஷன் வந்து ரிப்பீட்டட் ஒன்றா இருக்குது. ஸோ செகண்ட் யூனிட் வந்து பார்த்துடலாம். 12Aல வாட் இஸ் ஸ்னாப்ஷாட் அண்ட் வாட் ஆர் த நீட்ஸ் ஆஃப் டேக்கிங் ஸ்னாப்ஷாட் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ், அவுட்லைன் சாண்டியல்-லாம்பர்ட் அல்காரிதம் ஃபார் ஸ்னாப்ஷாட் அண்ட் இல்லுஸ்ட்ரேட் த அல்காரிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனிட் 2ல் லாஸ்ட்டாக நமக்கு வந்து ஸ்னாப்ஷாட் அல்காரிதம் ஃபார் FIFO சேனல்ஸ், FIFO சேனல்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அந்த டாபிக் இருக்குது. ஸோ அதை கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ஆர் சாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா explain various ways of ordering messages in group communication, also illustrate distributed algorithm to implement total order and casual order of messages ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் மெசேஜ் ஆர்டரிங் அண்ட் குரூப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் இருக்குது. அந்த ஹெட்டிங் கீழே இருந்தால் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க சரியா. மெசேஜ் ஆர்டரிங் அண்ட் குரூப் கம்யூனிகேஷன், அதே மாதிரி ஒரு அல்காரிதம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த செட்டில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, கிவ் அ ரியல் டைம் சினாரியோ வேர் FIFO மெசேஜ் கியூ இஸ் யூஸ்ட், ரைட் அண்ட் டிஸ்கிரைப் த ஸ்னாப்ஷாட் அல்காரிதம். அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ சேம் கொஸ்டின் ரிப்பீட்டட். ஆர் சாய்ஸில் வந்து ஃபிசிக்கல் கிளாக் சிங்க்ரோனைசேஷன் அண்ட் லாஜிக்கல் கிளாக் சிங்க்ரோனைசேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பிளைன் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லாஜிக்கல் கிளாக் வந்து கேட்டிருக்காங்க சரியா. ஃபிசிக்கல் கிளாக் அண்ட் லாஜிக்கல் கிளாக்கோட சிங்க்ரோனைசேஷன் வந்து கேட்டிருக்காங்க. லாஜிக்கல் கிளாக்கோட ஃப்ரேம் ஒர்க் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த செட் கொஸ்டினில் பார்த்தோம்னா ஹவு டஸ் லோக்கல் ஸ்டேட் கான்ட்ரிபியூட் டு த குளோபல் ஸ்டேட் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். லோக்கல் ஸ்டேட் குளோபல் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கொஸ்டினாக இருக்குது. அகெயின் ஸ்னாப்ஷாட் அல்காரிதம் நமக்கு இருக்கக்கூடிய 3 செட் ஆஃப் கொஸ்டின்லையும் ஸ்னாப்ஷாட் அல்காரிதம் வந்து இருக்குது. ஓகேவா, ஓகே. குளோபல் தென் ஆர் சாய்ஸில் ஹவு டஸ் கிளாக் சிங்க்ரோனைஸ்டு ஃபிசிக்கலி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்குது.
ஸோ அதையும் பார்த்துக்கணும். சரி, டோட்டல் ஆர்டர், கேஷுவல் ஆர்டர் கேட்டிருக்காங்க, மெசேஜ் ஆர்டரிங், குரூப் கம்யூனிகேஷன், ஃபிசிக்கல் கிளாக், லாஜிக்கல் கிளாக், ஸ்னாப்ஷாட். ஸோ தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க, சாண்டி மிஸ்ரா ஹாஸ் அல்காரிதம் கேட்டிருக்காங்க. தென் ரிக்கர்ட் அகர்வாலா அல்காரிதம் அப்படிங்கிற 2 அல்காரிதம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, சாண்டி மிஸ்ரா ஹாஸும் ரிக்கர்ட் அகர்வாலா 2 அல்காரிதம் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த செட் ஆஃப் கொஸ்டினில் லேம்பர்ட்ஸ் அல்காரிதம் கேட்டிருக்காங்க. அப்புறம் ப்ரிலிமினரிஸ் அண்ட் ஹவு இஸ் இட் கேரக்டரைஸ்டு இன் த மாடல்ஸ் ஆஃப் டெட்லாக்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, சிஸ்டம் மாடல்ஸ் வித் இட்ஸ் ப்ரிலிமினரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெட்லாகில் அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ லேம்பர்ட்ஸ் அல்காரிதம், இன்னொன்று வந்து டெட்லாக் டிடெக்ஷனில் இருந்து அதோட ப்ரிலிமினரிஸ் எப்படி அதில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ மாடல் ஆஃப் டெட்லாக்ஸ்க்கு முன்னாடி ப்ரிலிமினரிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் இருந்தால் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ மேலே இருக்க ப்ரிலிமினரிஸ் வந்து அதாக இருக்காது, ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டாக இருக்கும். கீழே நமக்கு மாடல்ஸ் ஆஃப் டெட்லாக்கு முன்னாடி ஒரு ப்ரிலிமினரிஸ் டாபிக் இருக்குது. ஸோ அதை ரிலேட் பண்ணி தான் கோரிலேட் பண்ணி கேட்டிருக்காங்க 2 டாப்பிக்கையும். ஓகேவா, யூனிட் 3ல். தென் அடுத்த செட் ஆஃப் கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா ரிக்கர்ட் அகர்வாலா அல்காரிதம்ஸ் திருப்பி ரிப்பீட் ஆகுது, அதே சாண்டி மிஸ்ரா. ஸோ இதே காம்பினேஷன் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. 2 மாடலும் கேட்டிருக்காங்க, ஆண்டர் ஆர் மாடல் சாண்டி மிஸ்ராவில். சரி, அப்போ இதே காம்பினேஷன் வந்து நமக்கு இருக்கக்கூடிய 3 செட்டில் 2 செட்டில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, இன்னொன்று டெட்லாக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தென் லேம்பர்ட்ஸ் அல்காரிதம். ஓகேவா, இதான் வந்து தேர்ட் யூனிட்டில் நம்மக்கிட்ட இருக்க 3 கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணுறதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ அடுத்த வந்து 4th யூனிட் வந்து பார்த்தலாம். 4th யூனிட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் செக் பாயிண்டிங் அண்ட் ஒய் இட் இஸ் நீடட் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம், இல்லுஸ்ட்ரேட் த அல்காரிதம் ப்ரப்போஸ்டு பை ஜங் அண்ட் வெங்கடேஷன் ஃபார் அசங்க்ரோனஸ் செக் பாயிண்டிங் அண்ட் ரெக்கவரி. ஸோ செக் பாயிண்டிங் அண்ட் ரெக்கவரி அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இந்த டாபிக் வந்து இருக்குது. சரியா, ஸோ லாஸ்ட்டாக இருக்குது அல்காரிதம் ஃபார் அசங்க்ரோனஸ் செக் பாயிண்டிங் அண்ட் ரெக்கவரின்னு இருக்குது. ஸோ அதில் இருந்து கேட்டிருக்காங்க. Then what is agreement in a failure free system? Explain how agreement is reached in message passing synchronous system with failures ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து மெசேஜ் பாசிங்கில் சிங்க்ரோனஸ் சிஸ்டத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுற கொஸ்டின் வந்து இருக்குது. சரியா, சிலபஸில் இருக்குது. ஸோ அக்ரிமெண்ட் இன் சிங்க்ரோனஸ் சிஸ்டம் வித் ஃபெயிலியர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் இருந்து ஆர் சாய்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த ஃபேக்ட் அசோசியேட்டட் வித் அக்ரிமெண்ட் இன் ஃபெயிலியர் ஃப்ரீ சிஸ்டம் ஆஃப் போத் சிங்க்ரோனஸ் அண்ட் அசங்க்ரோனஸ் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் இருக்குது. ஃபெயிலியர் ஃப்ரீ சிஸ்டம், சிங்க்ரோனஸ் அண்ட் அசங்க்ரோனஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது கேட்டிருக்காங்க. ஆர் சாய்ஸில் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் செக் பாயிண்டிங் பேஸ்டு ரெக்கவரி சிஸ்டம் அவைலபிலிட்டி, எக்ஸ்பிளைன் த கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங் அல்காரிதம் வித் இல்லுஸ்ட்ரேஷன். செக் பாயிண்டிங் அல்காரிதம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டது நமக்கு வந்து அசங்க்ரோனஸ் செக் பாயிண்டிங் கேட்டாங்க, இங்கே வந்து கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங் அல்காரிதம். ஸோ 2 செக் பாயிண்டிங் அல்காரிதமும் கேட்குறாங்க. அப்புறம் 2 டைப் ஆஃப் அக்ரிமெண்ட்டும் வந்து கேட்குறாங்க. சரியா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்சனஸ் அல்காரிதம் ஃபார் பைசண்ட் அண்ட் ஃபெயிலியர்ஸ், அப்புறமா ரோல்பேக் அண்ட் ரெக்கவரியில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. சரியா, ஸோ லாக் பேஸ்ட் ரைட் a detailed note on log based rollback recovery using an algorithm. ரோல்பேக் ரெக்கவரியிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, ரீகால் பண்ணும்போது give more importance to these important topics. Okay, 5th unit பார்த்தோம் அப்படின்னா, explain the types of cloud computing deployment models with their relative advantages and disadvantages வந்து கேட்டிருக்காங்க. நார்மலாக க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட டெப்ளாய்மெண்ட் மாடல் வந்து கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆரில் ஸ்டோரேஜ் சர்வீஸும் அப்ளிகேஷன் சர்வீஸும் வந்து கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இருக்குது. மெயினாக வந்து இந்த சர்வீஸ் சிஸ்டம் வந்து கேட்பாங்க. க்ளவுடில் ஸ்டோரேஜ் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ், இன்னொன்று வந்து க்ளவுடோட டெப்ளாய்மெண்ட் மாடல். அடுத்த செட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு யூஸ் கேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் கேட்டிருக்காங்க. ஆர் சாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் தான் கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் க்ளவுட் சர்வீஸ் அண்ட் த பிளாட்ஃபார்ம் அண்ட் சப்போர்ட் தி சர்வீசஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. க்ளவுட் சர்வீஸ் அண்ட் அந்த க்ளவுட் சர்வீஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்னு ஒரு ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின்லேயும் வேரியஸ் ஸ்டோரேஜ் சர்வீஸ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் வித் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஆர் சாய்ஸில் ஒரு கொஸ்டின் இருக்குது. சரியா, அப்போ இந்த லாஸ்ட்